முக்கிய செய்திகள். போதைப் பொருள் பழக்கத்தை தடுக்க தவறிய தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசுகளை கண்டித்து புதுச்சேரியில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம். வில்லியனூர் அடுத்த தொண்டமானத்தம் பகுதியில் போதை தலைக்கேறியதால் வழி தெரியாமல் திருடிய வீட்டுக்கே திரும்பி வந்த பிரபல கொள்ளையன். புதுச்சேரியில் இணைய வழி மூலம் 3 பேரிடம் ரூபாய் 3.42 லட்சம் பண மோசடி. சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. பழைய பைக்கை புதுப்பித்து இயக்கி முதல்வர் பார்வையிட்ட வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. போதைப் பொருள் பழக்கத்தை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று அனைத்து தொகுதிகளிலும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அறிவித்திருந்தார். அதன்படி புதுச்சேரியில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அண்ணா சாலையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி மாநிலத்தில் கஞ்சா ஆயில் ஸ்டாம்ப், ஹெரோயின், ஹெராயின், பிரவுன் சுகர் உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி விற்பனை செய்யப்படுகிறது என்றும் ஒரு சில அரசியல் தலைவர்களின் பாதுகாப்புடன் போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுகிறது என குற்றம் சாட்டினார். கஞ்சா போதையால் 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்திய அளவில் புதுச்சேரி மாநிலத்திற்கு பெரும் தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளது என்றும் இதன் பிறகாவது அரசு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஆனால் அரசு அதை செய்யாமல் மௌனம் காத்து வருகிறது என்றார். தமிழக விடியா திமுக ஆட்சியில் சர்வதேச போதை விற்பனை ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்புடைய பலர் புதுச்சேரியில் உள்ளதாகவும் புதுச்சேரி காவல்துறை இது போன்ற விஷயங்களில் வெறும் பார்வையாளராக இருக்கிறது என்று கூறினார். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை அரசு தடுக்கும் வரை தொடர் போராட்டங்களை அதிமுக முன்னெடுக்கும் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து தங்கு தடை இல்லாமல் போதைப் பொருள் விற்பனை செய்து வருகின்றனர். தமிழகத்தில் தேடப்படும் குற்றவாளியாக இருந்த ஜாபர் சாதிக்குடன் தொடர்புடைய பல நபர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் இருப்பதாக துணைநிலை ஆளுநர் அவர்கள் சுட்டிக்காட்டிய பிறகும் இந்த ஆளக்கூடிய இந்த என்ஆர் காங்கிரஸ் பிஜேபியுடைய கூட்டணி அரசானது யார் மீதும் இன்று வரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. வில்லியனூர் அடுத்த தொண்டமானத்தம் பள்ளிக்கூட வீதியை சேர்ந்தவர் லோகநாதன், வயது 44. இவர் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். நேற்று மதியம் இவரது வீட்டின் கதவை உடைத்து பணம் மற்றும் நகைகள் திருட்டு போயிருந்தது. புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் அங்கே இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டதில் கடலூர் நெல்லிக்குப்பம் அடுத்த முள்ளிக்கிராமப்பட்டு பகுதியை சேர்ந்த அறிவழகன் என்பது தெரியவந்தது. இவர் மீது நெல்லிக்குப்பம் காவல் நிலையத்தில் 10க்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்கும், ஆரோவில் காவல் நிலையத்தில் 6, கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் 4 கொள்ளை வழக்கு உள்ளது தெரியவந்தது. இதனிடையே நேற்று இரவு சுமார் 8 மணிக்கு கொள்ளையன் அறிவழகன் திருடிய வீட்டிற்கு மீண்டும் வந்துள்ளான். அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் மதியம் வீட்டின் பூட்டை உடைத்து திருடிவிட்டு மீண்டும் அதே இடத்திற்கு வந்துள்ளதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். அவனை சுற்றி வளைத்து அங்கிருந்த இளைஞர்கள் சராமாரியாக தாக்கி பிடித்து வைத்திருந்தனர். மது போதையில் இருந்த அறிவழகன் வீட்டில் நகை மற்றும் பழத்தை திருடிவிட்டு அதிக மதுவை குடித்துவிட்டு வீட்டுக்கு செல்ல வழி தெரியாமல் வந்த பாதையிலேயே திரும்பி வந்தது தெரிய வந்தது. இது குறித்து வில்லியனூர் போலீசாருக்கு பொதுமக்கள் தகவல் தெரிவித்துடன் அங்கு வந்த சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா தலைமையிலான போலீசார் கொள்ளையன் அறிவழகனை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் மேற்கண்ட தகவல்கள் தெரிய வந்தது. பள்ளி ஆசிரியர் லோகநாதன் வீட்டில் திருடிய 37,000 பணம் மற்றும் கவரிங் நகைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். கொள்ளையன் அறிவழகன் ஓட்டி வந்த பைக்கும் கடலூர் பகுதியில் திருடியது என்பது தெரிய வந்தது. புதுச்சேரியை சேர்ந்தவர் மீனாட்சி. இவரிடம் மர்ம நபர் டெலிகிராம் மூலம் பேசி ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறினார். அதை நம்பி அவர் தனது வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் 1.33 லட்சம் பணத்தை அனுப்பினார். மேலும் லாவண்யா என்பவரிடம் மர்ம நபர் ஆன்லைன் மூலம் அதிக முதலீடு செய்தால் அதிக சம்பாதிக்கலாம் என கூறியதை நம்பிய அவர் ரூபாய் 22,000 பணத்தை அனுப்பி ஏமாந்துள்ளார். நந்தகுமார் என்பவரிடம் ரூபாய் 1.87 லட்சம் பணத்தை ஆன்லைன் மூலம் மோசடி செய்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் எஸ்பி
டிஎஸ்பி பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி இருசக்கர வாகன பிரியர். அவருக்கு சொந்தமான RX 100 என இருசக்கர வாகனம் வைத்துள்ளார். கல்லூரி படிப்பு காலம் முதலே இந்த பைக்கில் தான் வலம் வருவார். பின்னர் MLA-வாகி வேளாண் துறை அமைச்சர், முதல்வர், எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போதும் அவர் தனது இருசக்கர வாகனத்தில் தொகுதி உட்பட பல இடங்களுக்கு செல்வார். மேலும் பிறந்த நாளின் போதும் புத்தாண்டு தினத்திலும் தனது பைக்கிலேயே கோயிலுக்கு சென்று வழிபடுவார். அதேபோல் தேர்தல்களில் வாக்களிக்க செல்லும் போது வாக்குச்சாவடிக்கு தனது பைக்கிலேயே செல்வார். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக முதல்வர் தனது பைக்கை பயன்படுத்தவில்லை. இதனால் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பைக் புதுப்பிக்க சென்னைக்கு அனுப்பி வைத்தார். புதுப்பிக்கப்பட்ட பைக்கை முதல்வர் ரங்கசாமி வீட்டுக்கு நேற்று கொண்டு வரப்பட்டது. புத்தம் புது பொலிவுடன் வந்து இறங்கிய தனது இருசக்கர வாகனத்தை முதல்வர் ரங்கசாமி தொட்டு பார்த்தார். உதைத்து ஸ்டார்ட் செய்தார். இந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. பாரத பிரதமரின் ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் அரங்கம் திறப்பு மற்றும் காக்கிநாடா எக்ஸ்பிரஸ் மற்றும் கச்சகுடா எக்ஸ்பிரஸ் ரயில்களை கொடியசைத்து தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி ரயில் நிலையத்தில் இன்று நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக கொடியசைத்து ரயிலை தொடங்கி வைத்தார். துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், குடிமைப்பொருள் வழங்கல் அமைச்சர் சாய் சரவணகுமார், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி ஆகியோர் புதுச்சேரியில் இருந்து புறப்பட்ட ரயிலை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை, காக்கிநாடா எக்ஸ்பிரஸ் செங்கல்பட்டிலிருந்து புதுச்சேரிக்கு வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தோம். இப்போது இங்கே இருந்து ஏனாம் செல்லலாம். சுதந்திரம் அடைந்த நாளில் இருந்து பாரத பிரதமர் கூறியதை போல ஒரே நாளில் இத்தனை ரயில் திட்டங்கள் நமக்கு கிடைத்ததே இல்லை. வந்தே பாரத் ரயில் திட்டமானது வேகமாக பல இடங்களுக்கு செல்வதற்கு உதவி புரிகிறது. ரயில்வே திட்டங்கள் அதிகரிக்கும் போது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இணைப்பு இன்னும் அதிகமாகும் என்றும் அதன் மூலம் வியாபாரம், தொழில், கல்வி, பொருளாதாரம் போன்ற பல்வேறு வளர்ச்சிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் தகவல் தொழில்நுட்ப வளத்தொகுப்பின் கீழ் புதுச்சேரியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு இலவச கைக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி காராமணிக்குப்பம் பகுதியில் உள்ள ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு இலவச கைக்கணினியை, லேப்டாப்பை வழங்கினார். இவ்விழாவில் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், பல புத்திசாலிகள் கடைசி பெஞ்சில் அமர்ந்திருப்பதால் அவர்களை ஆசிரியர்கள் அடையாளம் கண்டு ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும், குழந்தைகளை கண்ணாடி டம்ளர் போன்றவர்கள் என்றும், ஆசிரியர்கள் குழந்தைகளை பாதுகாப்பாக கையாள வேண்டும் என அறிவுறுத்திய அவர், குழந்தைகள் திறமையானவர்கள் மட்டுமின்றி உணர்ச்சியுடன் உள்ளதால் அவர்களிடம் ஏற்படும் மாற்றங்களை ஆசிரியர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும், குழந்தைகள் பல பழக்க வழக்கத்திற்கு ஆளாகி விடுகின்றனர். அதனை கண்காணித்து அவர்களது பெற்றோர்களிடம் தெரிவிக்கும் போதுதான் பாதுகாப்பு உள்ளது என்றார். அப்படி இல்லைங்க மேடம். சார் சரி சார், நீங்கள் பிடிங்க சார். சரிங்க சார், பிடிங்க சார். ஏன் பாருங்க, ஆடா அதுக்குள்ளே ஓடிடுச்சு. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட செருமாவிலங்கையில் அமைந்துள்ளது பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம். இக்கல்லூரியில் சிறுதானியங்கள் உற்பத்தி குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. இக்கருத்தரங்கில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் கல்லூரி முதல்வர் உள்ளிட்ட விரிவுரையாளர்கள், கல்லூரி மாணவர்கள் மற்றும் விவசாயிகள் பங்கேற்றனர். இக்கல்லூரியின் புதிய நெல் ரகமான காரைக்கால் 3 என்ற உவர் தன்மையை தாக்குப்பிடித்து வளரக்கூடிய புதிய நெல் ரகத்தினை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் விவசாயிகளுக்கு வழங்கி அறிமுகப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் புஷ்பராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில ஆண்டுகளாக டாடா ஏசி வாகனத்தின் மூலமாக சாலையின் இரு புறங்களிலும் நிறுத்தி காய்கறி மற்றும் அனைத்து விதமான பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு சில நேரங்களில் விபத்தும் ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒலிபெருக்கி பயன்படுத்தி வியாபாரம் செய்வதால் படிக்கும் மாணவ மாணவிகளின் நலன் பாதிக்கப்படுகிறது. எனவே இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் உழவர்கரை நகராட்சி முன்பு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட வியாபாரிகள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து திடீரென விழுப்புரம் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேரம் நடந்த மறியல் போராட்டத்தால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் வியாபாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் சாலையோரம் உள்ள வாகனங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது.
புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி சார்பில் புதுச்சேரி கடற்கரையில் துப்புரவு பணி இன்று நடைபெற்றது. மாநில இளைஞர் அணி தலைவர் அற்புதராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைத் தலைவர்கள் சுவிக்ராமன், மகேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மாநில பொதுச் செயலாளர் DM வருண், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ஸ்டீபன், புகழேந்தி பாலாஜி, உழவர்கரை மாவட்ட இளைஞர் அணி தலைவர் ஹரீஷ், ஜோசப், துணைத் தலைவர் ரவீந்திரன், செயலாளர் பிரவீன், செயற்குழு உறுப்பினர் தேவா, அரிங்குப்பம் தொகுதி இளைஞர் அணி தலைவர் ராசு என்கிற பெருமாள், முன்னாள் நிர்வாகி விக்ரமாதித்தன் உட்பட 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். கடற்கரை பகுதிகளில் பிளாஸ்டிக் பொருட்கள், பாலித்தீன் பைகள் மற்றும் குப்பைகளை வீச வேண்டாம் என பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் வலியுறுத்தினர். புதுச்சேரி காவல்துறையில் 10, 15, 25 ஆண்டுகள் பணிமுடித்த காவலர்களுக்கு பதவி உயர்வு வழங்கும் நிகழ்ச்சி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் 10 ஆண்டு பணிபுரிந்தவர்களுக்கு தலைமை காவலர் பதவியும், 15 ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களுக்கு துணை உதவி ஆய்வாளர் பதவியும், 25 ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களுக்கு உதவி ஆய்வாளர்களாகவும் என சுமார் 2000க்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு பதவி உயர்வை வழங்கினார். இவ்விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், சமுதாயத்தை கண்டித்து வளர்ப்பதை விட கண்காணித்து வளர்க்க வேண்டும் என்றும் அது காவல்துறை அலுவலகத்திற்கும் பொருந்தும், காவல் நிலையத்திற்கும் பொருந்தும் என்றார். மேலும் போலீசாரிடம் தொப்பி இருக்கலாம், தொப்பை இருக்கக்கூடாது என்றும், தொப்பை அதிகரிக்க அதிகரிக்க வாழ்நாள் குறையும், எனவே போலீசார் ஃபிட்டாக இருக்க வேண்டும் என்று பேசினார். நன்றி. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மற்றும் புதுச்சேரி நகராட்சி சார்பில் தூய்மையான புதுச்சேரி என்ற கருத்தில் தெருக்களை தூய்மைப்படுத்தும் பணியின் துவக்க விழா இன்று இளங்கோ நகர் பகுதியில் நடைபெற்றது. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் வடக்கு மண்டல மேலாளர் அமீர் பாபு மற்றும் அமல்நாத் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு துப்புரவு பணியினை தொடங்கி வைத்து வாழ்த்தினார். இதில் புதுச்சேரி கிளையின் துணைத் தலைவர், கிளை ஊழியர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு நிறுவனத்தில் புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் தொலைநிலை மனநல ஆலோசனை மையம் துவக்கப்பட்டது. இதனை கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் துவக்கி வைத்தார். சுகாதாரத்துறை செயலர் முத்தம்மா, இயக்குனர் ஸ்ரீராமுலு, மருத்துவ அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து விழாவில் பேசிய கவர்னர் தமிழிசை, இந்த மனநல மையம் 24 மணி நேரமும் செயல்படும். 14416 எண்ணை தொடர்பு கொண்டால் அறிவுரைகள் வழங்குவார் என்றும், போதைப்பொருள் பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். இதோடு 14 படுக்கையோடு மறுவாழ்வு மையமும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது என்றும், எல்லா விதங்களிலும் மக்களோடு நாம் இருக்கிறோம். போதைப் பொருட்கள் கட்டுப்படுத்த எல்லா விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது என்றார். புதுவை மாநிலத்தில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெறுகிறது. முதல்வர் ரங்கசாமி அமைச்சரவையில் 5 அமைச்சர்கள் இருந்தனர். அவர்களில் சந்திர பிரியங்கா நீக்கப்பட்டதை அடுத்து புதிய அமைச்சராக திருமுருகன் நியமிக்கப்பட்டார். அவர் கடந்த 7ஆம் தேதி பதவி ஏற்பார் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் புதுச்சேரி சிறுமி படுகொலை சம்பவத்தை அடுத்து பதவியேற்பு தள்ளி வைக்கப்பட்டது. இதையடுத்து மார்ச் 11ஆம் தேதி மாலையில் பதவியேற்பு நடைபெறும் என கூறப்பட்டது. ஆனால் திங்கட்கிழமை பதவியேற்பு நடைபெறவில்லை என்றும், இதுகுறித்து அரசு தரப்பில் கேட்டபோது பதவியேற்பு நிகழ்ச்சி எதிர்பாராத வகையில் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. வரும் 14ஆம் தேதி பதவியேற்பு நிகழ்ச்சி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்றனர்.
உள்ளூர் தயாரிப்பு பொருட்களை சந்தைப்படுத்தும் விதமாக அனைத்து ரயில் நிலையங்களிலும் ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் எனும் திட்டத்தை அமல்படுத்த திட்டமிட்டு அதன் ஒரு பகுதியாக இன்று நாடு முழுவதும் 64 ரயில் நிலையங்களில் விற்பனை மையத்தினை காணொலி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். காரைக்கால் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம், மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். அப்போது காரைக்கால் ரயில் நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள விற்பனை மையத்தினை காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சி ரயில்வே துறை அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ரங்கசாமி எழுதியுள்ள கடிதத்தில் புதுச்சேரியின் காரைக்கால் மேடு பகுதியை சேர்ந்த கந்தசாமி வயது 43, கிளிஞ்சல் மேடு பகுதியை சேர்ந்த சுந்தரமூர்த்தி வயது 44 என 2 மீனவர்களும், தமிழகத்தை சேர்ந்த 13 பேர் என மொத்தம் 15 மீனவர்கள் இந்திய கடல் பகுதியில் கோடிக்கரை அருகே கடந்த 10ஆம் தேதி மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்து இலங்கைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அவர்களது படகும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. எனவே தாங்கள் இலங்கை அரசுடன் பேசி கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட படகையும் மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகம் பல்வேறு மாநிலங்களில் பணிபுரியும் 13 IAS அதிகாரிகள், 17 IPS அதிகாரிகளை கடந்த ஜனவரி 28ஆம் தேதி இடமாற்றம் செய்து உத்தரவிட்டது. அதில் புதுச்சேரி கலெக்டர் வல்லவன் புதுச்சேரியில் இருந்து கோவாவிற்கும், மற்றொரு புதுச்சேரி IAS அதிகாரி சௌத்ரி அபிஜித் விஜய் சண்டிகருக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டனர். இவர்களுக்கு பதிலாக அருணாச்சல பிரதேச IAS அதிகாரி தல்வாடு புதுச்சேரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். இடமாற்றம் செய்யப்பட்ட IAS அதிகாரிகள் வல்லவன், சௌத்ரி அபிஜித் விஜய் ஆகியோர் பணி ஒதுக்கப்பட்ட மாநிலங்களில் சேருவதற்காக புதுச்சேரி துறை பொறுப்புகளில் நேற்று விடுவிக்கப்பட்டனர். கவர்னரின் உத்தரவின்படி தலைமை செயலர் சரத் சௌகான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் நலவழித்துறையும் இணைந்து உலக செவித்திறன் தினத்தை முன்னிட்டு செவிலியர் கல்லூரி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு செவிலியர் கல்லூரியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு உலக செவித்திறன் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் மாணவர்கள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி காரைக்காலில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். போதைப் பொருள் பழக்கத்தை தடுக்க தவறிய தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசுகளை கண்டித்து புதுச்சேரியில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம். வில்லியனூர் அடுத்த தொண்டமானத்தம் பகுதியில் போதை தலைக்கேறியதால் வழி தெரியாமல் திருடிய வீட்டுக்கே திரும்பி வந்த பிரபல கொள்ளையன். புதுச்சேரியில் இணைய வழி மூலம் 3 பேரிடம் ரூபாய் 3.42 லட்சம் பண மோசடி. சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. பழைய பைக்கை புதுப்பித்து இயக்கி முதல்வர் பார்வையிட்ட வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.